வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெரோனிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூ ஆர் மை டெஸ்டினியோட எபிசோட் 2 தான். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லாஸ்ட் எபிசோடில் ஹீரோ அண்ட் ஹீரோனோட லக்கேஜ் மாறி இருக்கும். இதை அவங்க எடுத்து பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ரெண்டு பேருமே அந்த லக்கேஜை எடுத்துகிட்டு தங்களோட ரூமை விட்டு சேம் டைமில் ரெண்டு பேருமே வெளில வராங்க. அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க ரெண்டு பேரோட லக்கேஜுமே ஒரே மாதிரி இருக்குன்னு. இவங்க அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தங்களோட லக்கேஜை திருப்பி மாற்றி எடுத்துகிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. ஹீரோன் ஒரு ட்ரெஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. இந்த ட்ரெஸ்ஸை எதுக்கு நம்ம ஃப்ரெண்ட் நம்ம இதுக்குள்ளே வச்சுட்டா, ஐயோ அவளுக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து பார்த்து இது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா. ஹீரோ சரின்னு சொல்லி எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து பார்த்தா அவ்வளோ மிஸ் கால் ஆனா கிட்ட இருந்து வந்திருக்கும். அச்சோ இவன் இவ்வளோ மிஸ் கால் பண்ணியிருக்கா, நம்ம கண்டுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி கால் பண்ணும்போது ஆனா கார்ல போயிட்டு இருக்கா. அவன் ஃபோன் எடுத்துட்டு உனக்கு ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரமா, நான் எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறா. அதுக்கு இவன் சொல்றான் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருந்துச்சு சாரி அப்படின்னு சொல்லிட்டு சரிவா நம்ம போய் ட்ரிங்க்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஆனா சொல்றான் நான் கிளம்பிட்டேன் அப்படின்றா. இவன் கேட்குறேன் எங்க கிளம்பிட்டேன் அப்படின்னு. நான் அந்த ஷிப்பை விட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லணும். இவனுக்கு செம்ம ஷாக்கு, செம்மையா அப்செட்டும் ஆயிடுறா. என்ன சொல்ற, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண என் கூட இருப்பேன்னு சொன்னோன்னே உடனே ஆனா சொல்றா ஆமா நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணேன் தான், ஆனா உனக்கே தெரியும்ல இந்த டான்ஸ் எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், அது நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும், அதுதான் என் ட்ரீமே அப்படின்னு சொன்னப்போ உடனே ஹீரோ கேட்குறான் உன் ட்ரீம் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் இல்லை நான் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சரி சரி சாரி மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொன்னோன்னே இவன் சொல்றான் என்னோட பேஷன்ஸை ரொம்பவே நீ சோதிக்கிற, இவ்வளோதான் லிமிட் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு ஆனா சொல்றா எனக்கு தெரியும் மன்னிச்சுக்கோ இதான் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி சொல்றா. உடனே அதுக்கு அவன் சொல்றா என்னை எப்படியோ கரைய வச்சுட்டில்ல அப்படின்னு சொல்லிட்டு என் மனசை கரைய வச்சுட்டில்ல, அது எப்படிதான் உனக்கு மட்டும் இது பண்ண முடியுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ரிங் எடுத்து பார்த்துட்டு இந்த வாட்டி உனக்கு எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாவே பேசிட்டு இருக்கான் அந்த ரிங் கூட. இங்கே ஹீரோயின் அந்த ரூமை செம்மையாக டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கா. பெட்டுக்கெல்லாம் பூ போட்டு பலூன்லாம் ஊதி வச்சு ஆளே இல்லாத டீ கடைக்கு யாருக்கு டீ ஆத்துறான்னு தெரியல. இவ ஆளு வேற ஒருத்தி கூட உட்காந்து ஜல்சா பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இவ அவனுக்காண்டி உட்காந்து இதெல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தானுமே கிளம்பணும்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரா. இங்கே அந்த ஹீரோனோட ஆளு ஒரு லேடியை மோதிருப்பான்ல அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். ஊட்டி விட்டே ஹீரோனுக்கு கால் பண்ணி நான் ரெஸ்டாரண்ட் புக் பண்ணியிருக்கேன் ஒரு மீல்காண்டி அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அவளோட ட்ரெஸ்ஸோட ஜிப்பில் அவள் முடி மாட்டிக்கும். அதை இது பண்ணிட்டு இந்த கால் அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கா. சரி நான் வந்துடுறேன் அப்படின்னா அவன் சொல்றான் நீ பொறுமையாவே வா, இங்க நான் புக் பண்ணியிருக்கேன், நம்மளோட ரூமோட நம்பரை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனை கட் பண்ணிடுறான். இவன் அந்த ஜிப்ல முடி மாட்டிருக்கு, இவளால எடுக்க முடியாம அதை எடுக்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இங்க ஹீரோ பெட்ல உட்காந்து ரொம்பவே புலம்பிட்டு இருக்கான். இப்படி தனியா இருக்கிறதுக்கு நான் ஏன் இவ்வளவு பெரிய ஷிப்பை புக் பண்ணிட்டு வந்துடுறேன், இப்படி தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க யாரோ காலிங் பெல் அடிக்க இந்த நேரத்துல எவண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதவை திறக்க அங்க ஹீரோயின் நின்றுட்டு இருக்கா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன அப்படின்னோடனே என்னோட ஜிப்ல முடி மாட்டிக்கிச்சு எடுத்து விடு அப்படின்னோட ஹீரோ சொல்றான் இதெல்லாம் பொண்ணுங்க கிட்ட கேட்க வேண்டியது எதுக்கு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கா அப்படின்னோடனே ஹீரோயின் சொல்லுவா நான் வெயிட்ரஸ்ட்ட கேட்டேன் ஆனால் அவங்க வர 20 minutes ஆகும்னாங்க, சரி நீ எடுத்து விடு அப்படின்னோடனே உடனே ஹீரோ சரி உள்ளவா அப்படின்னு சொன்னோன்னே இவன் முழிக்கிறா. உடனே அவன் கேட்கறான் இதெல்லாம நடு ரோட்ல யாருன்னு எடுப்பாங்க உள்ளவாமா அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு இவளும் போறா. இப்போ போயிட்டு ஒரு இடத்துல அவளோட ரூம் கார்டு வைக்கிறா. அந்த ரூம் கார்டு பக்கத்துலேயே ஹீரோட ரூம் கார்டு இருக்கும். இவ வச்சிருக்கா. அப்புறம் ஹீரோ இவளுக்கு அந்த ஜிப்ல இருக்க முடியை எப்படியோ எடுத்து விட்டுறான். இவன் அந்த ரெஸ்டாரண்ட் போயிட்டு அவளோட அந்த ரூம் நம்பரை சொல்றா. உடனே அவங்களெல்லாம் அந்த மீல் இருக்க இடத்துல கூட்டிட்டு போய் இவளை உட்கார வைக்கிறாங்க. இவ உட்கார வச்சுட்டு எங்க நம்ம ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்கும்போது அவ இவனுக்கு ஆப்போசிட்ல தான் நிப்பா அந்த பொண்ணு கூட. பட் ஃபோன் அட்டன் பண்ணி எனக்கு கொஞ்சம் வயிறு வலியா இருக்கு, நீ சாப்பிட்டுட்டே இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அந்த பொண்ணு கூட போயிட்டு இருக்கா. இவளுமே அதை தெரியாம லூஸ் தனமா அங்கேயே உட்கார்ந்துருக்கா அவனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு. இங்கே ஹீரோ கிளம்பி வெளியில் வரும்போது ஒரு சின்ன பையன் அவன் பேண்ட்டில் கேக்கு கொட்டிடுறான். ஸோ அவன் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கார்டை வைக்கும்போது பார்க்குறான் கார்டு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இவன் என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வெயிட்ரஸ் வராங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்டு இவன் அந்த ரூமை ஓப்பன் பண்ண சொல்லிடுறான். அவங்களும் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. இவன் கரெக்டாக உள்ளே போகலான்னு பார்க்கும்போது ஹீரோனோட ஆளும் அந்த பொண்ணும் ஹீரோயினோட ரூமுக்கு வராங்க. இவன் இவனை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் பேசுறத கேட்டுட்டு இருக்கான். இந்த ஹீரோனோட ஆள் பேசுறதை கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா அவ ஒரு லூஸு, அவ நம்ம பண்றது எல்லாமே எனக்கு தெரியாது, அது ஒரு பேக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இவன் அதை ஒட்டி கேட்டுட்டு இருக்கான் ஹீரோ. இது எதுவுமே இந்த ஹீரோயின் மக்கு தெரியாம உட்காந்துட்டு எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணிட்டு இது அவனுக்கு பிடிக்கும்லன்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்சதை இது உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான்.
இங்கே ஹீரோயின் ரூமில் வந்துட்டு ஹீரோயினோட ஆளும் வேற ஒரு பொண்ணு வந்துட்டு தப்பாக இருக்காங்க. இதை வந்து ஹீரோ பார்த்துட்டு என்ன பண்ணுவான்னா அவன் ஃபோனில் வந்துட்டு ரெக்கார்ட் ஆன் பண்ணிவிட்டு இவங்க ரூமுக்குள்ளே வந்து தன்னோட ஃபோனை வந்து உள்ளே அனுப்பிச்சிடுறான். அனுப்பிச்சிட்டு இவளை தேடி வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போயிட்டுருக்கான் ஹீரோ வந்து ஹீரோயின் இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ஹீரோனோட சீட் பக்கத்தில் உட்காந்துட்டு இவன் வந்துட்டு எல்லா ஃபுட்டையும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். ஒன்று வந்து ஹீரோயின் சொல்கிறா இது எல்லாமே என் ஆள் எனக்காண்டி புக் பண்ணி நீ என்ன தின்னுட்டு இருக்கா அப்படின்னா அவன் எதுவுமே கண்டுக்காமல் அவன் சாப்பிட்டு இந்த நீயும் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி ஊட்டி விடுறான். உடனே அவன் சொல்கிறான் இது எல்லாமே என் ஆள் புக் பண்ணது நீ கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு ரூம் கார்டை கொடுக்குறான். அப்பதான் வந்து ஹீரோ நோட் பண்றான் மாற்றி எடுத்துட்டு வந்துட்டோமேனு. அச்சிச்சோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ வந்து சொல்றான் என்னோட ரிங்கை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்குறான். உடனே ஹீரோயின் கேட்குறான் நீ என்ன டவுட் பண்றியா அப்படின்னோன்னா ஆமா நீ தான் வந்துட்டு அந்த ரிங் மேலே ஒரு ஆசையாக இருந்தா எனிவேஸ் நீ தான் எடுத்திருப்பேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும்போது ரூமை வந்து செக் பண்ணணும் வா ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து கூட்டிட்டு வரோம். அப்பதான் வந்து ரூமுக்கு வந்து பார்த்தோன்னா அவள் ஆள் வந்து வேற ஒரு பொண்ணு கூட தப்பா இருக்கிறத பார்த்துட்டு இவளுக்கு ரொம்பவே வந்து இதாயிடும். இவன் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது அவன் ஆள் வந்துட்டு நீ ஏன் இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவளையே வந்து மிரட்டுறான். வந்துட்டு அவன் கீழே வந்துட்டு சும்மா தான் வந்தோம் அவளுக்கு வந்து இது அதுன்னு சொல்லிட்டு என்னமோ சமாளிக்கிறேன். எனக்கு வந்து டேப்லெட் வாங்க போனேன் அது வாங்க போனேன் இது வாங்க போனோன்னு இங்கே ஹீரோ வந்து அங்கே உட்காந்துட்டு வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஹீரோயினுக்கு எடுத்து கொடுக்கலாம். அப்புறம் ஏன் 2 பேரும் ரூமில் ஒரேஸாக இருக்காங்க அவையும் ஓன் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் எடுத்து கொடுக்கும்போது ஹீரோயின் ஆளுக்கு வந்து செம்மையாக அள்ளி விட்டுரும். அவன் வந்துட்டு அவன் யாரு போய் சொல்கிறான் என்னை நம்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெடாத்திட்டே இருக்கான். அப்போதான் ஹீரோ வந்து தன் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணதை வந்து போட்டு காமிக்க அதில் வந்துட்டு இவன் வந்து தப்பாக பேசியிருப்பான் ஹீரோயினை பற்றி. அது ஒரு பேக்கு அதுக்கு வந்து நான் என்ன பண்ணாலும் வந்துட்டு அது கண்டுக்காது. அது முன்னாடியே நான் பண்ணியிருந்தா கூட அதுக்கு வந்து எதுவுமே தெரியாது பாரு இப்போ கூட நம்ம பேசிட்டு தான் இருந்தோம்னா அது நம்பிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஹீரோயின் கேட்டு செம்மையாக கடுப்பாகிறா. ஆனால் வந்து ஹீரோயின் வந்து ரொம்பவே சாஃப்ட் டைப்னாடி அவங்க வந்து ரொம்பவே வந்து அவளை வந்து திட்டுறா. நீ தான் வந்துட்டு கெட்டவன் நீ தான் வந்து ஹீரோ கூட வந்து தப்பாக இருந்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலேயே பழிய திருப்புறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கேருந்து ஓடி போயிடறா. ஹீரோயின் வந்து அழுதுட்டே இருக்கா. அதுக்கப்புறமேட்டு வந்து ஹீரோ வந்துட்டு எடுத்து கொடுக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு நீ இந்த ரூமை விட்டு போ அப்படின்னு சொல்லப்போ அவள் ஆள் வந்து என்ன சொல்கிறான்னா அதெல்லாம் தெரியாது நீ தான் கூட்டிகிட்டு வந்த நான் இங்கே தான் இருப்பேன் நீ வேணா போ அப்படின்னோன்னா ஹீரோயின் வந்து அங்கேருந்து அழுதுட்டு ஓடி போகிறா. ஹீரோயின் வந்து புலம்பிட்டே இருக்கா என்னை யாருக்குமே பிடிக்காது இந்த மாதிரி இருக்கேன் நான் வந்து அழகா இல்லை அது இதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. ஹீரோன்னு கேட்டு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா சாமி போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறா சரிவா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை வந்து இழுத்துட்டே போகிறான். இழுத்துட்டு எங்கடா போகிறான் அப்படின்னு பார்த்தா ஒரு ஆள்கிட்ட கொண்டு போய் விடுறா. இவளை வந்து செமையா வந்துட்டு கிளப்பி விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவன் வந்துட்டு இவளுக்கு வந்து மேக்கப் போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோன் வந்து கிளம்பி வரா. அப்பா அங்க இருக்க எல்லாருமே அவளை பார்த்து ரசிக்கிறாங்க இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு அவன் வந்து ஹீரோ கிட்ட வரா. ஹீரோ வந்து ஆன்னு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லாருமே டான்ஸ் ஆடி அதெல்லாம் பண்றாங்க. அப்புறமேட்டு வந்து இவ வந்து இவனை கூட்டிட்டு போறா. எங்க போறாங்கன்னு பார்த்தாலும் ஒரு ஜுவல் ஷாப்க்கு போயிட்டு அங்க இருக்க எல்லா ஜுவல்ஸையுமே வந்துட்டு இவளுக்காண்டி பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறான் ஹீரோ. அதுக்கப்புறம் வந்துட்டு முக்கியமான ஒரு டாஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிட்டு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறா. எங்கன்னு பார்த்தா ஹீரோனோட எக்ஸ் வந்துட்டு பில்லியார்ட்ஸ் கேம் விளையாடிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு இவளை கூட்டிட்டு போறான். ஹீரோ வந்து அவனை பார்த்தோன்னே பயந்துடுறா. அவள் ஹீரோட கையை வந்து பிடிச்சிக்கிறா. பிடிச்சிட்டே வந்து உள்ளே வராங்க 2 பேருமே. அவளோட எக்ஸ் வந்துட்டு பார்த்துருப்பா நீயா இது அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறான். பார்த்துட்டு அவனை வந்து ரொம்பவே வந்து சீப்பாக பேசுகிறான். ஹீரோயினை வந்து நீ ஒரு இது அதுன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்கான். உடனே வந்து ஹீரோ வந்து கடுப்பாகி நம்ம ஒரு பெட்டு வச்சுக்கலாம் இந்த விளையாட்டில் வந்துட்டு ஜெயிச்சு காமி அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து அவன் சொல்கிறான் இதெல்லாம் எனக்கு ஒரு சில்லி மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்றான். உடனே வந்து ஹீரோயின் சொல்கிறான் அவன் வந்து அந்த கேமில் வந்து அவன் வந்து ரொம்ப நல்லா விளையாடுவான் உன்னால அவனை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது சரி விளையாடிதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சேலஞ்ச் விடுறான் அவனுக்கு. ஹீரோ வந்து சொல்றான் நான் ஒருவேளை தோத்துட்டா இங்க இருக்க எல்லா பாலையுமே சாப்பிட்றேன் நீ வந்துட்டு ஒரே ஒரு பாலை மட்டும் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எக்ஸ் கிட்ட சொல்லும்போது அவன் வந்து முழிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கேட்கிறான் நீ வந்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க நினைக்கிற அப்படின்னோன்னா ஹீரோயின் வந்து சொல்றான் அவன் கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் அவன் ஆடுறான் நல்லாவே ஆடுறான். அதுக்கப்புறம் வந்துடுறான். அப்புறம் ஹீரோ வந்துட்டு போய் ஆடுறான். ஹீரோ பார்த்தா தனக்கு விளையாட தெரியாது அப்படின்னு சொல்லுவான். ஆனா ஆடும்போது அவனே மிஞ்சிடுறான் செம்மையா ஆடுறான். உடனே வந்துட்டு இவன் வந்து கேட்குறான் உனக்கு ஆட தெரியாதுன்னு சொல்லி போய் சொல்லிட்டியா அப்படின்னோன்னா ஆமா எனக்கு தெரியாதான் உன்னை பார்த்து தான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சூப்பராகவே ஆடுறான். அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட்ல ஒரே ஒரு பால் மட்டும் இருக்கும் அதை அடிக்கிறதுக்கு ஹீரோயினை கூப்பிடுவான். ஹீரோயின் வந்து எனக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்றேன்னா நீ வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நின்று இவன் வந்துட்டு அடிக்கிறா. 2 பேருமே வந்து ஜெயிச்சிடுறாங்க. ஹீரோயின் பிடிச்சி ஹக் பண்ணிட்டு செம்ம ஹாப்பியாக கத்துறா. அதுக்கப்புறம் ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்துட்டு
ஹீரோயின் வந்து அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆச்சு கட்டி பிடிச்சிட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து அவனை வந்து சாரி கேட்க சொல்கிறாங்க. அவன் சாரி அப்படின்னு சொல்கிறான். கேட்கல அப்படின்னு சொல்கிறான். சத்தமாக சாரின்னு சொல்லு அப்படின்னு சத்தமாக சொல்கிறான். அங்கே இருக்க அந்த பொண்ணு வந்து ஓடி போயிடுறா. இவன் தோத்தவங்க கூடலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் ஓடி போயிடுறா. இங்கே வந்து இவன் வந்து சாரி கேட்குறான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இந்த பால் சாப்பிடு அப்படின்னோடனே அவன் உடனே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு நல்லவன் மாதிரி பேசுகிறான். நான் உன்னோட ஆள் தானே என்னை மன்னிக்க மாட்டியா அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து செம்மையாக கத்துறான். நீ ஒரு இது அதுன்னு சொல்லிட்டு அவன் என்னென்ன சொன்னானோ அதையே வந்து இவன் திருப்பி சொல்லிட்டு என் மூஞ்சிலே முழிக்காத போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் செம்மையாக வந்து திட்டி விட்டுறா. அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி சேடாக நிற்கும் போது ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த பாலை சாப்பிட்ற மாதிரி ஆக்ட் பண்ணுவோம். உடனே ஹீரோயின் சிரிச்சிருவா. 2 பேருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஒரு இடத்துல நிற்கிறாங்க. ஹீரோயின் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட தேங்க்யூ சொல்லிட்டே இருக்கா. ஹீரோ வந்து இவளுக்கு தேங்க்யூ சொல்லிட்டே இருக்கா. ஹீரோயின் சொல்கிறா நான் உன்னால தான் வந்து அவனை வந்து திட்டம் முடிஞ்சிச்சு. என்னோட மனசு வந்து இப்போ வந்து லேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே வந்து ஹீரோ சொல்கிறான் நான் வந்து உனக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா வந்துட்டு நீ எனக்கு கம்பெனி கொடுத்துருக்கில அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாற்றி தேங்க்யூ சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்கிறா இன்னைக்கு தான் நான் ரொம்ப நிம்மதியாக தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து கிளம்பி போகிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.